சர்வேமெயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் சில பேருக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது. அதாவது நான் சொல்கிற விஷயங்களை யாருமே காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க, ஏன் நான் சொல்கிற விஷயத்தை யாரும் மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுவீங்க. சரி, நாம் சொல்கிற விஷயங்களை ஏன் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, ஏன் மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க? இந்த காணொலியில் முழுமையாக இதை பற்றி பார்ப்போம். ராஜேஷ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் எப்பயுமே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட பேசும்போது எல்லாரையுமே கலாய்ச்சி பேசுவார். அப்புறம் மற்றவங்க சொல்கிற கருத்தை மதிக்கவே மாட்டார். சில விஷயங்கள் நீங்கள் அவர்கிட்ட கேட்கும்போது அந்த விஷயம் அவருக்கு தெரியலனாலும் தெரிஞ்ச மாதிரியே பேசுவார். ஒரு கருத்தை முழுமையாக உங்களை பேசவே விட மாட்டார். நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின்னு ரொம்ப திமிரோடு இருப்பார். எல்லாத்தோடையும் முக்கியமாக அவர்கிட்ட பொறுமைங்கிறது சுத்தமாக இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு உதவின்னு கேட்டிங்கன்னா அவர் நான் எதுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு உதவி செய்யாமல் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பார். இப்போது அதே ஆஃபீஸில் கவின்னு ஒருத்தர் இருக்கார். அவரும் கூட ஒர்க் பண்ணுறவங்களோட நல்லா சந்தோஷமாக ஜாலியாக பேசுவார், மற்றவங்கள சிரிக்க வைப்பார், மற்றவங்க சொல்கிற கருத்தை முழுமையாக கேட்பார், மற்றவங்களோட கருத்தை மதிப்பார், யாரையுமே கலாய்ச்சி அவர் பேச மாட்டார். அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு உதவி கேட்டிங்கன்னா அவரால் முடிஞ்ச உதவியை அவர் உங்களுக்கு செய்வார். முக்கியமாக எல்லார்கிட்டேயும் அன்பாக நடந்துப்பார். இப்போது உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் இவங்க வேலை செய்கிற ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா யார் கூட முதல்ல ஃப்ரெண்டாக பழகுவீங்க? ராஜேஷ் கூட பழகுவீங்களா, கவின் கூட பழகுவீங்களா? கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கவின் கூட பழக தான் ஆசைப்படுவோம். அப்போ ஏன் நம்ம ராஜேஷ் கூட பழக ஆசைப்பட மாட்டோம்? ஏன்னா எல்லாரையும் கலாய்ப்பார், உங்கள் கருத்தை மதிக்க மாட்டார், முழுமையாக பேச விட மாட்டார், திமிரோடு இருப்பார், ஒரு உதவின்னு கேட்டால் செய்ய மாட்டார், பொறுமையே அவருக்கு இருக்காது. அதனால் இவர் கூட நம்ம பழக ஆசைப்பட மாட்டோம். இதுவே கவின்கிட்ட வந்தோம்னா யாரையும் கலாய்ச்சி பேச மாட்டார், மற்றவங்களோட கருத்தை மதிப்பார், முக்கியமாக மற்றவங்க பேசுகிறத முழுமையாக கேட்பார், எல்லாருக்கூடையும் அன்பாக இருப்பார். நீங்கள் உதவின்னு கேட்டால் அவரால் முடிஞ்ச உதவியை செய்வார். முக்கியமாக அவசரப்படாமல் பொறுமையாக இருப்பார். இந்த விஷயங்களால தான் நம்ம கவின் கூட பழக ஆசைப்படுவோம். இதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்லேயும். நீங்கள் ராஜேஷ் மாதிரி இருந்தீங்கன்னா மற்றவங்க உங்கள் கூட வந்து பேச கொஞ்சம் தயங்குவாங்க. இவன் கூட நம்ம பேசணுமா, இவன் சொல்கிறத நம்ம கேட்கணுமா அப்படின்னு இருப்பாங்க. இதுவே கவின் மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற விஷயத்த கேட்பாங்க, முக்கியமாக நீங்கள் சொல்கிற விஷயங்களை மதிப்பாங்க. இப்போது நீங்கள் தான் முடிவு செய்யணும். ராஜேஷோட கேரக்டர் மாதிரி நீங்கள் இருக்க போகிறீங்களா, இல்லை கவினோட கேரக்டர் மாதிரி நீங்கள் இருக்க போகிறீங்களா? கண்டிப்பாக இந்த காணொலி அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம். இது உங்கள் சர்வேமெயின் சேனல். நன்றி, வணக்கம்.